பக்கத்துல இருந்த ஒரு பெரிய ராஜ்யத்தோட பேரரசனுக்கு பிடிக்கல. அவன் பல முறை அந்த சின்ன ராஜ்யத்தை பிடிக்க நினைச்சான், ஆனா முடியல. ஒரு கட்டத்துல நேரடியா மோதுனா வேலைக்கு ஆகாதுன்னு முடிவு பண்ணி தந்திரத்தை கையில எடுத்தான் அந்த பேரரசன். அவன் தன்னோட ராஜ்யத்துல இருந்த மிக சக்தி வாய்ந்த ஒரு மாந்திரிகனை வரவழைச்சான். அவங்கிட்ட அந்த குறுநில மன்னனையும் அவனோட வம்சத்தையும் இருந்த இடம் தெரியாம ஆக்கணும்னு உத்தரவு போட்டான். அந்த மாந்திரிகனும் தன்னோட வித்தைய காட்ட இதுதான் சரின்னு ஒரு பயங்கரமான யாகத்துக்கு ஏற்பாடு செஞ்சான். 48 நாள் ராத்திரியும் பகலும் பாராம அந்த குறுநில மன்னனோட பேரை சொல்லி சத்துரு சம்ஹார மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிச்சான். இங்க யாகம் வளர வளர அங்க அந்த சின்ன ராஜ்யத்துல விசித்திரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. முதல்ல ராஜ்யத்தோட ஆடு மாடெல்லாம் காரணம் இல்லாம செத்து மடிய ஆரம்பிச்சுது. அப்புறம் வயல்ல இருந்த பயிரெல்லாம் வாடி கருகி போச்சு. ஆத்துல தண்ணி வத்தி போச்சு. மக்கள் மத்தியில ஒரு விசித்திரமான காய்ச்சல் பரவ ஆரம்பிச்சுது.